எல்லாருமே கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்க. ஆனால் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் ஆப்புக்கு லாக் போட்டு பார்த்துருவீங்க. ஆனால் சேட்டுக்கு ஒரு லாக் வந்து போடுவீங்க. ஆனால் நீங்கள் போடுற சேட் லாக் வந்து விசிபிள் வந்து ஆகும். இப்போ அதே சேட் லாக்கை ஒரு சில சீக்ரெட் கோடு போட்டு எமோஜி மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சேட்டை ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து ஆகிருக்கு. ஜஸ்ட் அது எப்படி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கங்க. ஓகே, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் யாருடைய அக்கௌண்ட் வந்து சேட் லாக் வந்து ஃபஸ்ட்டு சேட் லாக் வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு சேட் லாக்கை ஹைட் பண்ண போகிறோம். அந்த ஹைட் பண்ணுறது எமோஜி மாதிரி வந்து ஹைட் பண்ண போகிறீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ யார் அக்கௌண்ட் லாக் பண்ணுவோம் ஜஸ்ட் அவங்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். மேலே லாஸ்ட் காரில் ஒரு 3 ஆட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் சேட் லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ண சொல்ல கண்டினியூன்னு ஒரு பட்டனையோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ண சொல்ல உங்கள் ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்ளை கொடுத்து சேட் லாக் ஆகிட்டு மேலே டாப்பில் லாக்டு சேட்னு சொல்லிட்டு இது மாதிரி ஷோ ஆகும். என்னடா இது லாக் சேட் ஷோ வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அந்த இடத்துல இருக்கிற லாக் சேட்டை நம்ம ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த லாக்டு சேட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து உள்ளே வந்து போயிடும். ஓகே, அப்போ உடனே நீங்கள் லாக் பண்ண லாக் சேட் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த லாக் சேட்டை ஒரு சில பட்டியல் வச்சு நீங்கள் வந்து ஹைட் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், மேலே பாருங்க காரில் ஒரு 3 ஆட் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேட் லாக் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா சீக்ரெட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா சீக்ரெட் கோடு. ஓகே, என்ன கோடு வந்து கொடுக்க போகிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து நம்பராகவும் கொடுக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாப்பா, நான் எனக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாக ஒரு எமோஜி வந்து வச்சுட்ருக்கேன். அந்த எமோஜி வந்து நான் வந்து கொடுத்த உடனே அந்த சேட்டில் வந்து அன்லாக் ஆகிற இது வந்து செட் வந்து பண்ணுவோம்னா இப்போ வந்து எனக்கு வந்து பிளாக்கும் பிடிக்கும், க்ரீனும் பிடிக்கும். ஓகேங்களா, வந்து ஒரு பிளாக் கலர் ஆட்டு ஒரு க்ரீன் கலர் ஆட்டு வந்து டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கொடுத்து அகைன் நெக்ஸ்ட் நான் வந்து பிளாக் கலர் ஆட்டு க்ரீன் கலர் ஆட்டு கொடுத்து தண்டு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு சேட்டில் வந்து அது ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே ஐடி சேட்டில் வந்து போயிடுச்சு. அது எனேபிள் பண்ணிவிட்டுன்னா யூஸ் மை சீக்ரெட் கோட்னு கேட்கும். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம எமோஜியில் போயிட்டு பிளாக் கலர் க்ரீன் கலர் ஆட்டு ஓகே டன்னு கொடுத்தோன்னா அது வந்து ஆக்டிவேட் அந்த ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் பேக் வந்துட்டு பேக் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அந்த லாக்டு சேட்டாக இருக்காது. இப்போ எப்படி தான் எடுக்குது நம்பரே போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. மேலே சர்ச்சைக்கான கிளிக் பண்ணுங்கள். சேம் எமோஜியில் வந்து போயிட்டு பிளாக் கலர் க்ரீன் கலர் டைப் பண்ண சொல்ல லாக்டு சேட்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அது மட்டும் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள அந்த லாக் சேட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த 3 ஆட் டைப் பண்ணிட்டு எந்த சேட்டில் வந்து போய்ட்டு உள்ள சீக்ரெட் கோட் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் வந்து கொடுத்தோடனே இப்போ வந்து பிளாக் கலர் க்ரீன் கலர் டைப் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை வந்து ட்ரெண்ட் ஆஃப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணினா இப்போ ட்ரெண்ட் ஆஃப் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேட் லாக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு அன்லாக் சேட் லாக்னு கிளிக் பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா சேட் லாக்லேருந்து அன்லாக்கும் வந்து பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம சேட் லாக் பண்ணி ஹைட் பண்ணுறது பார்த்துட்டோம், அன்லாக் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சு லைக் போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா, பை.